இன்றைய இறைவார்த்தை திருத்தூதர் பணிகள் நூலில் இருந்து வாசகம். அந்நாள்களில் பவுல் ஏதென்ஸை விட்டு கொரிந்துக்கு போய் சேர்ந்தார். அங்கே போந்து பகுதியில் பிறந்த அக்கிலா எனும் பெயருடைய ஒரு யூதரையும் அவர் மனைவி பிரிஸ்கிலாவையும் கண்டு அவர்களிடம் சென்றார். அவர்கள் யூதர் அனைவரும் ரோமை நகரத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்ற கிழவுதிய பேரரசருடைய கட்டளைக்கு இணங்கி இத்தாலிய நாட்டை விட்டு அண்மையில் அங்கு வந்திருந்தார்கள். கூடாரம் செய்வது அவர்களது தொழில். தாமும் அதே தொழிலை செய்பவராதலால் பவுல் அவர்களிடம் தங்கி வேலை செய்து வந்தார். ஒவ்வொரு ஓய்வு நாளும் அவர் தொழுகை கூடத்தில் யூதரிடமும் கிரேக்கரிடமும் பேசி அவர்கள் நம்பிக்கை கொள்ள செய்தார். சீலாவும் தீமோத்தேயுவும் மாசிதோனியாவிலிருந்து வந்தபோது பவுல் இறைவாக்கை அறிவிப்பதில் ஆர்வத்தோடு ஈடுபட்டிருந்தார். இயேசுவே மெசியா என்று யூதரிடம் சான்று பகர்ந்து வந்தார். அவர்கள் அதனை எதிர்த்து பழித்துரைத்த போது அவர் தமது மேலுடையில் இருந்த தூசியை உதறி, உங்கள் அழிவுக்கு நீங்களே பொறுப்பு, நான் அல்ல. இனிமேல் நான் பிற இனத்தரிடம் செல்கிறேன் என்று கூறினார். அவ்விடத்தை விட்டு கடவுளை வழிபடும் தீத்தியூஸ்து என்னும் பெயருடைய ஒருவரின் வீட்டுக்கு போனார். அவரது வீடு தொழுகை கூடத்தை அடுத்து இருந்தது. தொழுகை கூட தலைவரான கிறிஸ்பு என்பவர் தம் வீட்டார் அனைவரோடும் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்டார். கொரிந்தியருள் பலரும் பவுல் கூறியவற்றை கேட்டு நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெற்றனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இன்றைய தினத்துக்கு உரிய நற்செய்தி வாசகம். யோவான் எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து. அக்காலத்தில் இயேசு தம் சீடரிடம், இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள், மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள் என்றார். அப்போது அவருடைய சீடருள் சிலர், இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள், மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள் என்றும், நான் தந்தையிடம் செல்கிறேன் என்றும் சொல்லுவதன் பொருள் என்ன என்று தங்களிடையே பேசிக்கொண்டனர். இந்த சிறிது காலம் என்பது என்ன? அவர் பேசுவது நமக்கு புரியவில்லையே என்றும் பேசிக்கொண்டனர். அவர்கள் தம்மிடம் கேள்வி கேட்க விரும்புவதை அறிந்த இயேசு அவர்களிடம் கூறியது, இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள், மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள் என்று நான் சொன்னதை பற்றி உங்களிடையே சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், அப்போது உலகம் மகிழும். நீங்கள் துயருறுவீர்கள், ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். இது நம் கிறிஸ்து இயேசு வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய தினத்துக்கு உரிய சிந்தனை துளிகள். இந்த சிறிது காலம் என்பது என்ன என்பது தான் சீடர்களுக்கு புரியாத புதிராக உள்ளது. யூதர்களின் கருத்துப்படி 2 வகையான காலங்கள் உண்டு. ஒன்று அது நடந்து கொண்டிருக்கும் நிகழ்காலம், மற்றொன்று வரவிருக்கும் எதிர்காலம். நடப்பின் காலம் தீயது, மோசமானது. ஆனால் வரவிருக்கும் காலம் என்பது ஒளிமயமான பொற்காலம் என்று நினைத்தார்கள். இதற்கிடையில் இருக்கின்ற காலம்தான் பொல்லாத காலம். அந்த இறுதி நாள் வரும் வரை நான் அனுபவிக்க வேண்டிய துயரமான காலம். இதை இயேசு முற்றிலும் உணர்ந்தவராய் சிறிது காலம் என்று இதைத்தான் குறிப்பிடுகின்றார். இந்த காலத்தில் நம்பிக்கையாளர்கள் அழுவார்கள். ஏன், எதற்கு, எங்களுக்கா என்று புலம்புவார்கள். ஆனால் இறுதி வரை நிலைத்து நிற்பவர் நிலைவாழ்வை பெறுவார்கள். இதைத்தான் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாய் மாறும் என்கிறார் இயேசு. இந்த மகிழ்ச்சி நிலையானதும் இறைவனில் உறுதியானதுமாகும். நான் துன்புறுவதில் மகிழ்ச்சி கொள்கிறேன் என்ற பவுலின் வாக்கு நமது வாழ்வாகட்டும்.